ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு gai3 kitchen corner. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து சவுத் இந்தியன் தாலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் 6 வகையான பொரியல், 2 வகையான வடை, சாம்பார், ரசம், மோர் குழம்பு, அரிசி பாயாசம், பூரி, சாதம் அப்படின்னு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2-3 முறை அலசிட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் வந்து 2-3 முறை அலசிட்டு க்ளீன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஊற வைங்க. ஏன்னா அதில் தூசி நிறைய இருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஊறுற டைமே வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டே இதெல்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக மோர் குழம்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பருப்பு, அதாவது துவரம் பருப்பு வாஷ் பண்ணி ஊற விட்டுருங்க. ஸோ நம்மளோட பருப்பெல்லாம் இப்போ ஊறிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து வெண்டைக்காய் ஃப்ரை. பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துட்டு அது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஃப்ளேமை வந்து நல்லா லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலாவை சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து மசாலாலாம் கருகிடும். அதனால் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து வெண்டைக்காவை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பான வெண்டைக்காய் ஃப்ரை கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாகியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கும். நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கோம் வதக்கி. இன்னும் ஒரு 2-3 முறை இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உப்பு, மஞ்சள் தூள், இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். சொன்ன மாதிரி எல்லா மசாலாவும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நேரம் புளி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து டேரெக்டாகவே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நான் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு எடுத்தோன்னா நம்மளோட தண்ணியும் நல்லா இழுத்துருக்கும். அதே சமயம் நம்மளோட பொரியலும் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். ஒரு பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வாழைக்காய் வந்து நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இதுவே தடியாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா தின்னாகவே வந்து கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளோ ஒட்டி வந்த மாதிரி தெரியாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இது வதக்கிட்டிங்கன்னா அதோட ஒட்டுற தன்மைலாம் போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேனில் ஒட்டின மாதிரி ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பான வாழைக்காய் பொரியல் வந்து கிடச்சிடும். நான் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தாலே எனக்கு வந்து கிறிஸ்பான வாழைக்காய் பொரியல் கிடச்சிடும். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே பக்கமாக வச்சுருந்தோன்னா உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் எல்லாமே பேனுக்கு ஓட்டின மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக கிறிஸ்பாக வந்து நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ 10 நிமிஷத்தில் நம்மளோட சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி. அடுத்து பார்க்க போகிற ரெசிபி வந்து பூசணி பொரியல். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக கடுகு, உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிடலாம். வதக்கிட்ட அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணி அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பூசணிக்காய்க்கு வந்து அவ்வளோவா தண்ணி வந்து தேவைப்படாது. அதனால் 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 6 நிமிஷத்துலேயே வந்து நம்மளோட பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துடும். பூசணிக்காயில் எப்போவுமே கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜாகரி பவுடர் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அரிசி பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம்.
20 நிமிஷம் வந்து பச்சரிசியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அதை நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக வேண்டாம். கையில் வந்து நீங்கள் தொடும்போது உதிரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் அதுதான் ஈரத்தன்மை இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை அரைச்சிடலாம். அரிசி மாவு மாதிரி ஃபுல்லாக இது பவுட்ராக வேண்டாம். 50-50 மாதிரி கொஞ்சம் பவுட்ரானாலே வந்து போதும். இந்த மாதிரி கொஞ்சம் பொறப்பறையாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். அந்த பால் கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போ அரிசியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வேக வைக்க போகிறோம். அதனால் முழுசாக பால் இருந்தால் சீக்கிரமாக சுண்டிடும். தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பதம் அதிகமாக இருக்கும். ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு பால் பொங்குனதுக்கப்புறமா நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை வந்து சேர்த்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் அதை நல்லா வந்து ஃபுல்லாக அது வேகிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இது கூடவே வந்து நம்ம இன்னும் ஒரு 1 லிட்டர் பால் சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விடலாம். இப்போது இதில் வந்து வெல்லம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் வெல்லத்தை நல்லா வந்து தண்ணியில் காய்ச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கார்னிஷிங்காக வந்து 2 ஸ்பூன் நெய்யில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக துருவி எடுத்துருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். ஸோ நம்மளோட அரிசி பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. பாயாசம் வந்து ஆற வந்து ரொம்ப கட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் பாலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க. அடுத்து பருப்பு வடை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் தண்ணியை இல்லாத மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு 2 கைப்பிடி அளவு கடல மாவு முழுசாகவே எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போது ஒரு பவுலில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிற கடலப்பருப்பு, அதுக்கப்புறமா முழுசாக வச்சுருந்த ஒரு கைப்பிடி கடலப்பருப்பு, அது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ண போகிற அந்த பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம் பேஸ்ட்டும் சேர்த்து உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிற வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் புதினா கூட இதில் சேர்த்துக்கலாம், அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே விழாமல் அது இந்த மாதிரி ஷேப்பாக வரணும். அப்படி இல்லை உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இல்லாமல் தான் நீங்கள் மிக்சியில் வந்து அரைச்சி எடுக்கணும். இப்போது சின்ன சின்ன உருண்டையை எடுத்து கையில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப தடியாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து வேகாது, அதனால் கொஞ்சம் சின்ன உருண்டையாகவே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நமக்கு மீடியம் ஃப்ளேமில் சூடாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒன்று தட்டி நம்ம போட்டு 2 பக்கமுமே 2 நிமிஷம் லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து மாவாகவே இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகி நம்மளோட சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மோர் குழம்பு எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாமே வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், நீங்கள் அப்படியே வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரையாகவே. இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவு புளிப்பாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, துவரம் பருப்பும் கடலப்பருப்பும் ஒரு ஸ்பூன், அந்த பருப்பு இது. அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம தயிர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து இப்போவே மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் தண்ணியாக இருக்கணும். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, அதிலே வந்து நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிற தயிரும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் கொதிக்க வைக்கவே கூடாது. 1 நிமிஷத்துக்குள்ளே இது வந்து கொஞ்சம் சூடானே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா ரொம்ப திரிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் சமைச்சாலே போதும். சில பேர் வந்து இதில் போண்டா போடுவாங்க. உங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா. நான் வந்து கடலப்பருப்பில் கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு அதில் போண்டா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக எதுனா வந்து வெஜிடபிள்ஸ் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் சமைக்கும் போதே. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போண்டா மாவு சேர்த்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன்.
நான் வந்து குழம்புல சேர்க்க போகிறதால எனக்கு சாஃப்டாக வேணும். அதனால் நான் வந்து சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். சுடு தண்ணியில் நம்ம போட்டு எடுத்தோன்னா நமக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த குழம்போடு சேர்த்து எசன்ஸும் நல்லாயிருக்கும். அதனால் சுடு தண்ணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போண்டா குழம்புல இதை சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்க்க போகிறது உளுத்த வடை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஆச்சு வந்து நல்லா உளுந்து தண்ணியில் வந்து ஊற வைங்க. நான் வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். ஏன்னா மிக்சியில் போட்டு அவ்வளோ நல்லா வராது. கிரைண்டரில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். தண்ணி மொத்தமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் அந்த பருப்பை மட்டும் கிரைண்டரில் போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு பேஸ்ட் மாதிரி திக்காக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து உப்போடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நீங்கள் விருப்பப்பட்ட அரிசி மாவு கூட அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான உளுத்த வடையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம துருவி எடுத்துருக்கிற தேங்காய் சேர்த்தோன்னா நம்மளோட சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது நீங்கள் வந்து ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ எதனா சப்பாத்தி கூட இல்லை பூரி கூடலாம் நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து அகத்திக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த கீரை வேணாலும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அகத்திக்கீரை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, கீரை பொரியலுக்கு எப்பவுமே அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. அதனால் 1 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான். பூண்டு கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க. அதில் வந்து கீரை சேர்த்துட்டு உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியில் நமக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக வரும். அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கீரை பொரியலுக்கு தண்ணி தேவைப்படாது. அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயும் நீங்கள் வதக்க வேண்டாம். கீரையோட ஒரிஜினல் டேஸ்ட் போயிடும். அதனால் லைட்டாக வதக்கினாலே போதும். லாஸ்ட்டாக நான் வந்து டேஸ்ட்டுக்காக துருவி எடுத்துருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான அகத்திக்கீரை பொரியல் கூட ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாம்பார் எப்படி செய்யலான்றது பார்க்க போகிறோம். துவரம்பருப்பை 1 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க. ஒரு முழு தக்காளியும் வந்து நறுக்கி அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் எண்ணெய் சேர்த்து தண்ணியை ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு நம்ம வச்சு எடுக்க போகிறோம். பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம குக்கரில் வச்சு எடுக்க போகிறோம். இந்த கேப்பில் நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியையும் பருப்பையும் வந்து நம்ம தனித்தனியாக பண்ணிவிட்டு மத்து வச்சு இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நீங்கள் நல்லா வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சு விட்டாலே ஈஸியாக அதை மசிஞ்சிடும். இப்போது ஒரு முறை நீங்கள் மத்தில் நல்லா இதை கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்த அந்த தால் தண்ணியை கூட இதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளது எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கி எடுத்துருக்கிற பெரிய வெங்காயம் 1 நேராக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த காய்கறி வச்சுருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து தண்டு போட்டிருக்கேன். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைனா சாம்பார் பவுட்ரு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போது நீங்கள் எடுத்துருக்க காய் வந்து ரொம்ப நேரம் வேகுதுன்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்டுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இதுவே முருங்கைக்காய் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்மளோட தால் அதில் சேர்த்து உப்பும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு புளி கரைசலும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு வந்து தாளிச்சிடலாம். சின்ன பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கடுகு,
அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் இதிலே நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து தாளிக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கொத்தமல்லி விருப்பமாக இருந்தால் கொத்தமல்லியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சமைக்கும் போதே சேர்த்திங்கன்னா அது வதங்கும் போதே ஸ்மெல் போயிடும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணால் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரசம் எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெப்பர், ஒரு பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே டைரெக்டாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அது பவுடராக இருந்தால் போதும். இப்போது ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக புளி கரைசல் எடுத்துப்போம். அதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து புளியில் எவ்வளோக்கு எவ்வளோ மசிதோ டேஸ்ட் அவ்வளோ நல்லா வரும். முழுசாக நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம 1/4 கப்புக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதிலே கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கிற மசாலாவை வந்து அதில் ஒரு 20 செகண்டுக்கு அது வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தீஞ்சிடும். அதனால் ரொம்ப கம்மி ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. அதிலே பெருங்காயத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரசம் வந்து எப்போவுமே கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறையா வரும்போது ஆஃப் பண்ணி பிளேட் போட்டு மூடிடுங்க. ஸோ நம்மளோட ரசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபிஸ் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபீஸில் எது ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது அப்படின்றது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. ஸோ முடிஞ்சால் அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.